எனது அன்பு நேயர்களே வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மீனராசி அன்பர்களே, வாரராசி பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன். இந்த வாரம் என்பது 2025 ஜூன் 30 முதல் ஜூலை 6 வரை, தமிழில் விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 16 முதல் 22 வரை இந்த நாட்களுக்கான ராசி பலன்களை முதல் 8-9 நிமிடத்திற்குள்ளும் அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திதி நட்சத்திரங்கள் தரக்கூடிய சிறப்பை பற்றியும் விரிவாக காண்போம். அன்பு நேயர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 7, 8, 9 என்ற நிலைகளிலே சஞ்சாரம் செய்து இந்த வாரத்தினுடைய பலன்களை கிரகித்து தருகிறார். 7ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கும்போது சனி பகவானோடு சப்தம நிலையில இருப்பார். ஆகையினால திங்கள் செவ்வாயில எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது வேலையில இருப்பவர்களோடு அனுசரித்து அல்லது அவர்கள் சொல்லக்கூடிய ஏதேனும் ஒரு வார்த்தையை கேட்டு உடனடியாக அப்படியே செய்ய வேண்டும் என்று அல்ல, செய்கிறேன் என்று சொல்லி காலம் தாழ்த்தினால் தவறில்லை. ஏனென்றால் அவர்கள் ஏதேனும் ஒன்று தவறாக சொல்லி வழிநடத்திவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. வாழ்க்கை துணையினுடைய மன நலத்திலே சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய நாட்களாக அமைகிறது. அதன் பின்னர் சந்திராஷ்டம நாட்களாக அமையக்கூடியது இருக்கிறது. இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் இருக்கிறது. அதன் பின்னர் பாக்கிய நிலைக்கு சந்திரன் சென்று செவ்வாயினுடைய பார்வையில இருப்பார். ஆகையினால் வீடு நிலம் சார்ந்த விஷயங்களிலே ஒரு அதிர்ஷ்டம் என்பது இருக்கு. இந்த வாரத்தை பொறுத்தவரை புதன் மற்றும் சுக்கிரன் இருக்கக்கூடிய நிலைகளிலே இந்த ஓயாச்சர யோகம் என்பது இருக்கிறது. செவ்வாய் இருக்கக்கூடிய நிலையில வார துவக்கத்தில் அனப யோகத்தினுடைய அற்புதம். இதனால் வசதிகள் மேம்படும், உங்களுடைய இந்த கேரக்டர் பண்பு நலன் கூடும், முகப்பொலிவும் கூடும். கஜகேசரி யோகத்திலே சந்திரன் அமைந்து குருவோடு உங்கள் ராசிநாதனோடு அமையக்கூடிய காரணத்தினால் வெற்றிக்கான வாய்ப்போடு துவங்கக்கூடிய வாரமாக அமைகிறது. பர்வத யோகத்தினுடைய அற்புதம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை தருவதற்கு இந்த குரு மற்றும் சந்திரன் வார துவக்கத்தில் ஏற்படுத்தக்கூடிய பர்வத யோகம், கஜகேசரி யோகம் எல்லாம் அதிர்ஷ்டத்தை தருகிறது, பேச்சில இனிமையை தருகிறது. மற்ற நாட்களை விட சற்று எளிதிலே ஏதேனும் ஒரு விஷயத்தை செய்வதற்கான வாய்ப்பை இந்த வார துவக்கமானது நிச்சயமாக உங்களுக்கு தருகிறது. இந்த நபாச யோகங்களில டாமினி யோகம் ஒரு செல்வ வளத்தை, ஒரு செழிப்பை, குழந்தைகளின் மூலமாக ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு தொடர்ந்து தரக்கூடிய அமைப்பு. வாரத்தினுடைய கடைசியிலே பாகிய நிலைக்கு சந்திரன் செல்வது அப்போதும் அற்புதமாக இந்த ராஜ சம்பந்தம் குரு இருக்கக்கூடிய நிலையில நல்ல ஒரு உதவி, அது உங்களுடைய மூத்தோர், முன்னோர், உங்களுக்கு தெரிந்த முக்கியஸ்தர்களின் மூலமாக நல்ல உதவிகள் எல்லாம் கிடைக்க பெற்று அதனுடைய அற்புதத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தி தரும். வாரத்திலே பார்க்கும்போது அது குறிப்பாக மீன ராசி என்பது 3 நட்சத்திர பாதங்கள் கொண்டிருக்கும், 3 நட்சத்திரங்கள் கொண்டிருக்கும். அதுல பூரட்டாதியினுடைய 4ஆம் பாதம் குருவினுடைய நட்சத்திரம் என்பது மீனராசி மண்டலத்திற்குள் அமையும். குரு பகவானவர் இந்த வாரம் முழுக்க உங்களுடைய ராசிக்கு 4ஆம் நிலையில அஸ்தங்கத நிலையில இருக்கிறார். சனி பகவானும் ராசியில இருக்கக்கூடிய காரணம். ஆகையினால் சற்று கூடுதல் கவனம், செலவுகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு. வீண் செலவுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். ஏதேனும் ஒரு உங்களுடைய வீட்டிற்கு ஏதேனும் ஒன்று வாங்குவது அல்லது குழந்தைகளுக்கான ஏதேனும் ஒரு விஷயத்தை தங்க நகையை வாங்கி தருவது அல்லது கல்வி கட்டணங்கள் கட்டுவது என்று கையிருப்பு குறைந்து வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். அத்தியாவசிய செலவுகளா என்று பார்த்து செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் நிலையில புதன் அமர்ந்து இருக்கக்கூடிய காரணத்தினால் பேச்சிலும் ஒழுக்கத்திலும் கண்ணியம் என்பது தேவை. சுய கட்டுப்பாட்டோடு செய்யக்கூடிய விஷயங்கள் என்பது நிச்சயம் வெற்றியை தரும். உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பது சனி பகவானுடைய நட்சத்திரம். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தான் சனி பகவானுடைய இந்த சாரம் தற்போது இருக்கிறது. சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே ஜென்மச்சனியாக இருக்கிறார். ஜென்மச்சனி காலத்துல எதையும் சற்று நேர்மையோடு செயல்படுத்தும் போது வெற்றி. அது மட்டுமல்லாமல் உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய பேச்சு இவற்றில இனிமையை தரும். அந்த இனிமை என்பது உண்மையோடு உள்ளன்போடு உண்மை நேர்மையோடு இருக்கும்போது மிகப்பெரிய வெற்றியை ஜென்மச்சனியாக இருந்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு தரும். ஆகையினாலே உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு சிறு அலைச்சல்கள் இருந்தாலும் கூட
ஏதோ ஒரு யோசனை என்பது வெற்றியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆனால் உங்களுடைய ராசிக்கு பொதுவில எந்த ராசி நட்சத்திரம் எந்த பாதம் என்றாலும் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரத்துக்காரர்களுக்கும் இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த இணைவு என்பது கேது, செவ்வாய். கேது என்றால் சில சமயங்களில இந்த நீதிமன்றம் சார்ந்த விஷயம், காவல்துறை சார்ந்த விஷயங்களில சிறு தவறுகள் கூட ஒரு தண்டனையிலே முடித்து விடலாம். ஆகையினால அதுல கவனம், பேச்சிலே கவனம், அதிகார வர்க்கத்திடம் பேசும்போது சற்று கவனம். இந்த இடத்துல கேது, செவ்வாய் இணைவு. அதனால் பொதுவிலே உடல்நல ஆரோக்கியத்திலே கூடுதல் கவனம் என்பது பொதுவில் மீனராசி அன்பர்களுக்கு தேவை. உக்ர தெய்வ வழிபாடு, துர்க்கை அம்மன் வழிபாடு, வாராகி அம்மன் வழிபாடு. இந்த வாரம் வாராகி அம்மன் வழிபாட்டிற்கு மிக ஏற்ற வாரமாக அமைகிறது வேறு. ஆகையினால் வாராகி அம்மன் வழிபாடு இவையெல்லாம் வெற்றிக்கான வழிகளை தரும். ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய அந்த நிலை என்பது அற்புதமாக பல சாதகமான நிலைகள் எடுத்து தரக்கூடிய, வெற்றியை தரக்கூடிய விஷயத்திலே அமைத்து தரக்கூடிய வாரமாக இருக்கிறது. நீங்கள் எது செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் தொட்டதை துலங்கக்கூடிய இஷ்டம் கஷ்டமே இல்லாமல் நிறைவேறக்கூடிய அமைப்பு. பொருளாதாரத்திலும் ஒரு உயரம், ஒரு வெற்றி, அதற்கான முயற்சிகள் எல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடியதாய் அமைத்து தரக்கூடிய வாரமாக இது அமைகிறது. வழிபாடு நிச்சயமாக முற்றிலும் கோபத்தை தவிர்க்க வேண்டும். மீனராசி என்பவர்களுக்கு வெள்ளிக்கிழமை 4/7/2025 3:19 AM, அதாவது அதிகாலை முதல் வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை 6/7/2025 4:01 PM வரை சந்திராஷ்டமம். வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 தினங்களும் சற்று கூடுதல் கவனத்தோடு இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும். இந்த வெள்ளி, சனி, ஞாயிறு, வெள்ளி சனிக்கிழமைகளில் புதிய விஷயங்களை துவங்காமல் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும். ராசியிலே சனி பகவான் என்றால் ஜென்மச்சனி இருந்தாலும் கூட கூடுதல் உழைப்பு, அந்த உழைப்பிற்கேற்ற ஊதியம் இவையெல்லாம் குறையாமல் உங்களுக்கு வரும். மன அழுத்தத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக வாழ்க்கை துணையினுடைய மன அழுத்தத்தை போக்குவதற்கு இனிமையை பேசி இனிமையாக இல்லறத்தை கையாள்வது வெற்றியை தரும். குரு 4ஆம் இடத்துல இருப்பது என்பது நிச்சயமாக நட்பு உறவு வட்டாரங்களிலிருந்து ஒரு உதவி வரும். உங்களுடைய சுகம் சற்று தள்ளி வைத்து கூடுதல் உழைப்பென்றால் வெற்றிக்கான வழி. உறவுகளை நினைத்து கவலை ஏற்படக்கூடிய அமைப்பும் சில நேரத்தில் இருக்கும். ஆனால் அவையெல்லாம் வெற்றியாக மாறும். 5ல இருக்கக்கூடிய புதன் மறதி காரணமாகவோ, தேவையில்லாத ஒன்றை யோசனை இல்லாமல் பேசக்கூடிய காரணமாகவோ, ஏதோ ஒன்று இந்த பேச்சிலே ஒரு மதிப்பை இழக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அதனால் கவனம். 6ல் கேது செவ்வாய் இணைவு. இந்த இணைவு என்பது கடன் போன்ற விஷயங்களிலே அதை அடைப்பதற்கான முயற்சி எடுத்தால் வெற்றி. புதிய கடன் அதிக வட்டிக்கு வாங்குவது மிகப்பெரிய பிரச்சனையை தரும். வீட்டிலேயே சமைத்த உணவுகளையே சாப்பிடுவதுதான் நன்மை பயக்கும். பழைய கடன்களை வசூல் செய்ய முயற்சி செய்ய வேண்டும். புதிய கடன்களை யாருக்கேனும் கையில பணம் இருக்கிறது என்று கொடுத்தீர்கள் என்றால் இந்த காலகட்டத்திலே வசூல் செய்ய நடையாய் நடந்து செருப்பு தேய்ந்து கால் தேய்ந்து மனம் வருத்தப்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். விரைய ராகு, அதனால் சயன தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உக்ர தெய்வ பெண் சன்னிதானங்கள் வழிபாடு என்பது ஏற்றத்தை தரும். குடும்ப பிரச்சனைகள் தீர்ப்பதற்கான முயற்சி வெற்றியை தரும். அன்பு நேயர்களே, விஸ்வாவசு வருடம் ஆனி 16 திங்கட்கிழமை ஜூன் 30, 2025 9:24 AM வரை பஞ்சமி. அதன் பின்னர் சஷ்டி. முருகப்பெருமானுக்கான வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய உக்ர தெய்வ பெண் சன்னிதானங்களுக்கு சென்று விளக்கேற்றி வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற ஒரு அமைப்பை தரும். மகம் நட்சத்திரம் 7:20 வரை, அதன் பின்பு பூரம் நட்சத்திரம். காலை 7:20 வரைதான் மரண யோகம், அதன் பின்னர் சித்த யோகம். இந்த பதிவை கேட்கும் போது திங்கட்கிழமையாக இருந்தால் சித்த யோகத்திலே அமையும். சஷ்டி விரதம், குமார சஷ்டி விரதம். பூரம் நட்சத்திரத்திலே காலை 8 மணிக்கு மேல் நல்ல விஷயங்கள், அதாவது மாடு வாங்குவது, விவசாய விஷயங்கள் செய்வது, மருந்து சார்ந்த விஷயங்கள், மருந்து உண்பதற்கு, மருத்துவம் சார்ந்த குளியலுக்கு ஏற்றதாய் அமையும். அடுத்தது ஆனி 17 செவ்வாய்க்கிழமை, ஆனி 17 ஜூலை 1, 2025 10:20 AM வரை சஷ்டி. அதன் பின்னர் சப்தமி திதி வருகிறது. பூரம் நட்சத்திரம் 8:53 AM வரை காலை இருக்கிறது. அதன் பிறகு உத்திரம் நட்சத்திரம் அமைகிறது. இந்த நாள் சித்த யோகம் மற்றும் அமிர்த யோகம் கூடிய நாளாக அமைகிறது. யதிபாத ஸ்ராத்தம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த நாளிலே செய்யலாம். தில ஹோமம், தில தர்ப்பணம் முன்னோருக்கான வழிபாட்டிற்கு ஏற்ற நாள். காலை 10:20 வரை சஷ்டி
ஆகையினாலே சஷ்டி திருதியிலே முருகன் வழிபாடு மிக முக்கியம். இந்த செவ்வாய்க்கிழமைகளில இந்த காலகட்டத்தில் செவ்வாய் கேதுவோடு இணைந்து சிம்ம ராசியில இருக்கக்கூடிய காரணத்தினால் பெண் தெய்வ வழிபாடு, உக்ர தெய்வ வழிபாடு, துர்க்கையம்மன் வழிபாடு, ராகுகால வேளையில விளக்கேற்றி வழிபாடு, இவையெல்லாம் மனதிலே ஒரு அமைதியை தந்து யோசனையை சிறப்பாக மாற்றி வெற்றிக்கான வழிகளை தரும். இந்த நாளிலே வீட்டு உபயோக பொருட்களை வாங்க, லக்ஸரி ஐட்டங்களை வாங்குவதற்கு ஏற்ற நாள். வீடு வாங்க வேண்டும், நிலம் வாங்க வேண்டும் என்று, வாகனம் வாங்க வேண்டும் என்று இருந்தால் அதை பார்த்து முடிவு செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. நடராஜர் கோயில்கள் இருந்தால் நடராஜ தரிசனத்திற்கு மிக அருமையான நாள். அடுத்து புதன்கிழமை ஆணி 18 ஜூலை 2 2025 11:58 AM வரை சப்தமி, அதன் பின்னர் அஷ்டமி. 11:55 காலை வரை அனைத்து தேவையான நல்ல காரியங்களும் புதன்கிழமை என்று செய்யலாம். முக்கிய நல்ல காரியங்களை 11:55க்குள் முடித்துக் கொள்வது என்பது நல்லது. 11:07 காலை வரை அமிர்த யோகமாக அமைகிறது. திருமணம் அதற்குள் செய்ய வேண்டும். திருமணம் என்றால் திருமண விஷயங்களும் செய்யலாம். அன்ன பிராசனம், அதாவது குழந்தைகளுக்கு முதலாக உணவு ஊட்டுவது, உபநயனம், குரு அஸ்தங்கதம் ஆகி இருக்கக்கூடிய அந்த நிலையில கவனம். திருமணம் செய்வதில் இந்த விஷயத்தை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனாலும் கூட குரு மிக விரைவிலேயே அஸ்தங்கதத்திலிருந்து மாறுவார் ஜூலை 9. ஆனால் குரு முழு அஸ்தங்கதம் அல்லாது ஓரளவிற்கு குருவினுடைய பார்வை பலம் இருக்கும். அதனால் திருமணம் செய்யும் போது உங்களுடைய ராசி லக்னத்திற்கு ஏற்றதாக இருக்கிறதா என்று பார்த்து செய்ய வேண்டும். திருமணம் அல்லது திருமணத்துக்கு நிகரான நல்ல காரியங்களை செய்யும் போது சற்று கவனம். மங்கள பொருட்கள் வாங்குவதற்கு, பள்ளிக்கூடத்திலே சேர்வதற்கு, புதிய ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வதற்கு, தெய்வ பிரதிஷ்டை காரியங்களில் ஈடுபடுவதற்கு, திருமாங்கல்யம் செய்வதற்கு, தூரதேச பயணங்களை மேற்கொள்வதற்கு, வெற்றியை தருவதற்கு இந்த நாள் ஏற்றது. ஆனால் இவை அனைத்தையும் 11 மணிக்குள் செய்வது நல்லது. அடுத்தது வியாழக்கிழமை ஆணி 19 ஜூலை 3 2025 2:07 PM வரை அஷ்டமி, அதன் பின்னர் நவமி. அஸ்தம் நட்சத்திரம் 1:50 PM வரை, அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். அதித்தி, இந்த நாளிலே இறந்தவர்களுக்கு திதி தரக்கூடாது. துர்காஷ்டமி. அஷ்டமி என்றாலே துர்க்கையம்மன் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் பைரவர் வழிபாட்டிற்கும் ஏற்ற நாள். உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்றால் பைரவர் சன்னிதானம் இருக்கும், வழிபாடு செய்யலாம். இந்த நாளிலே காயத்ரி ஹோமம் செய்ய சிறந்த நாளாக அமைகிறது. அடுத்தது வெள்ளிக்கிழமை விஸ்வாவசு வருடம் ஆணி 20 ஜூலை 4 2025 திதி 4:32 PM வரை நவமி, அதன் பின்னர் தசமி. இந்த நாள் முழுவதும் சித்த யோகம். வாராக நவராத்திரி இந்த நாளோடு முழுமை அடைகிறது. சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி நாளாக அமைகிறது. இந்த சக்கரத்தாழ்வாரை வணங்குவது என்பது கோடி சூரியனை வணங்குவது. கோடி சூரிய சமப்பிரப என்று சொல்லக்கூடிய அந்த அற்புத அருளை பெறக்கூடிய அமைப்பை இது தரும். கோடி சூரியன் இருக்கிறதா என்றால் இருக்கிறது. ஆகினால் சக்கரத்தாழ்வாரை வேண்டும் போது நாம் பார்க்கக்கூடிய ஒரு சூரியன் அல்லாமல் மற்ற சூரியனுடைய அருளையும் பெற்று நமக்கு தரக்கூடிய அருள் ஏற்படும். சுதர்சன ஹோமம் செய்ய ஏற்ற நாளாக அமைகிறது. அடுத்தது சனிக்கிழமை விஸ்வாவசு வருடம் ஆணி 21 ஜூலை 5 2025 6:59 PM வரை தசமி, அதன் பின்னர் ஏகாதசி. சுவாதி நட்சத்திரம் 7:51 PM வரை, பிறகு விசாகம் நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். சூரிய சாவன்ய மன்வாதி தினம். திலஹோமம் தில தர்ப்பணம் செய்ய ஏற்ற தினம். பெருமாளினுடைய மாமனாராக கருதப்படக்கூடிய பெரியாழ்வார் பிறந்த நாள் என்று, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பெருமாளுக்கே பல்லாண்டு பாடிய பெரியாழ்வார் ஜெயந்தி. இன்று சுதர்சன ஹோமம் இன்றும் செய்யக்கூடிய அமைப்பு இருந்தால் அது வெற்றிக்கான வழி. இல்லை என்றால் சுதர்சன ஹோமம் நடக்கக்கூடிய இடத்திலே சென்று பங்கேற்பதும் கூட 1000 சூரியனை அற்புதமாய் தரிசித்த அருள் பெறலாம். பெருமாள் கோயில்கள் சென்று வழிபாடு செய்வது குரு தோஷங்கள் இருந்தால் விலகும். அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை விஸ்வாவசு வருட ஆணி 22 ஜூலை 6 2025 9:15 PM வரை ஏகாதசி, பின்னர் துவாதசி. விசாகம் நட்சத்திரம் 10:41 PM வரை, பிறகு அனுஷம் நட்சத்திரம். இந்த நாள் உங்களுக்கு சூரியனுக்கான விஷயங்களை, அதாவது சூரியனை நினைத்து வேண்டுவதற்கு,
ராகுகால வேளையில விளக்கேற்றி வழிபாடு செய்வது, அம்மன் சன்னிதானங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது, செவ்வாய் கேதுவோடு இணைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லா ராசிக்காரர்களுக்கும் வெற்றிக்கான வழியை தரும். அன்பு நேயர்களே, இந்த பதிவு முழுவதுமாக கேட்டமைக்கு நன்றி. பதிவு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள். மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள். நன்றி.